ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடித்த பிளாஸ்ட் திரைப்படத்தோட 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மற்றும் நம்ம சூர்யா அவர்கள் நடித்த கருப்பு திரைப்படத்தோட 20வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க. ஸோ நம்ம டெய்லி நம்ம வந்து வீடியோ நிறையவே போட்டுட்ருக்கோம், பட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிளாஸ்ட் திரைப்படம் பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ அர்ஜுன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் திரைப்படம். ஸோ அர்ஜுன் அவர்கள்லாம் வந்து இப்படி ஒரு சோலோ ஹீரோவாக இவ்வளோ மிகப்பெரிய ஒரு வெற்றியெல்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு யாருமே வந்து நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் வந்து சும்மா வேறு லெவலில் வந்து காதில் விசில் ஊதுற மாரி சும்மா அடித்து ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாரு பிளாஸ்ட் மூலியமாக. ஸோ இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு மெயின் காரணமே வந்து படத்தோட டைரக்டர் சுபாஷ் மற்றும் படத்தோட ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ இந்த திரைப்படம் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 3 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ 3 கோடி குறைவே வரல, பார்த்துக்கோங்க. அதிகப்படியாக 3 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு தமிழ்நாட்டில் 7வது நாள். ஸோ அதை தவிர்த்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் ஒரு 55 lakhs மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு 7வது நாள். அதேமாரி கேரளாவை பொறுத்தவரை இந்த திரைப்படம் வந்து அதிகப்படியாக 1.5 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. 1.5 crore மேலே. உண்மையிலே இது ஒரு வேறு லெவல் ஒரு தரமான ஒரு சம்பவம் தான். ஸோ தமிழ்நாடுக்கு அடுத்தபடியாக அந்த கேரளாவில், அதுக்கு அடுத்தபடியாக கர்நாடகாவை பொறுத்தவரை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 7வது நாள் 40 லட்சத்தில் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அதே போல் நார்த் இந்தியா, வட இந்தியா சைடில் இந்த திரைப்படம் அதிகப்படியாக ஒரு 3லேருந்து ஒரு 4 லட்சம் தான். ஸோ அதுக்கு மேலே போகல. ஏன்னா வந்து ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் வந்து ஸோ இந்த திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க நார்த் இந்தியா சைடில். ஸோ அடுத்தபடியாக ஓவர்சீஸ் வெளிநாடு பொறுத்தவரை 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 60 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அபவ் 60 lakhs மேலே. ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த திரைப்படம் வந்து 5.5லேருந்து 6 கோடிக்கு மேலே இன்றைக்கி 7வது நாளும் இந்த திரைப்படம் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ அதேமாரி ஓவராலாக இந்த திரைப்படம் 7 நாட்கள் முடிவில் 7 days முடிவில் அதிகப்படியாக நம்ம பிளாஸ்ட் திரைப்படம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 43 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அபவ் 43 crore மேலே. ஸோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் 1 வீக் முடிவில், அப்படி இல்லாட்டி 10 நாட்கள் 10 days முடிவில் அஃபிஷியலாக வந்து ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு போஸ்டர் விடுவாங்க பாருங்கள். குறைஞ்சது இந்த திரைப்படம் 50 கோடியை வந்து கல்லாகட்டும் கலெக்ஷன் போயிடும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதாவது இந்த குறைஞ்ச தயாரிப்பு செலவில் நல்ல ஒரு லாபம் பார்க்குற திரைப்படங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு இதில் வந்து இந்த திரைப்படம் வந்து இப்போ வந்து சேர்ந்துருச்சு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அர்ஜுன் அவர்கள்லாம் வச்சு படத்தை எடுத்தால் என்னடா இந்த காலத்தெல்லாம் ஓடும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த திரைப்படம் சூப்பராக வந்து ஆன்சர் பண்ணிருச்சு, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெறிக்க பிளாக் பஸ்டர்னு ப்ரொமோஷனில் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்தமாரி இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் அடுத்தபடியாக பிளாஸ்ட் திரைப்படத்தை தொடர்ந்து நம்ம சூர்யா அவர்கள் நடித்த கருப்பு திரைப்படத்தோட 20வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வசூல் எவ்வளோ அப்படின்றதையும் 1 by 1 தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஸோ கருப்பு திரைப்படம் தமிழ்நாட்டில் இன்னமும் கோடிக்கணக்கில் வந்து சூப்பராக வந்து வசூல் செஞ்சிட்ருக்கு. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஸோ இந்த திரைப்படம் பொறுத்தவரை தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா 20வது நாள் அதிகப்படியாக 1.5 கோடி மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அபவ் 1.5 crore மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம சூர்யா அவரோட கருப்பு திரைப்படம். ஸோ ஒட்டு மொத்தமாக 150லேருந்து 160 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம கருப்பு. உண்மையிலே இது ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஸோ அதேமாரி ஆந்திரா மற்றும் தெலுங்கானா, அடுத்ததாக வந்து கேரளா, கர்நாடகா, நார்த் இந்தியாலாம் வந்து ஒரு சில லட்சங்கள் 20 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் போயிட்டு தான் வந்து இருக்குது. ஸோ அதில் நார்த் இந்தியா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக போகல, அதை விட்டுருங்க. பட் மீதியெல்லாம் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ ஓவர்சீஸ் பொறுத்த வரையும் இந்த திரைப்படம் வந்து அதிகப்படியாக ஒரு 30 லட்சத்துலேருந்து 50 லட்சத்துக்குள்ளே கலெக்ஷன் வந்து பெற்று தான் வந்து இருக்குது. ஸோ அங்கேயும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த திரைப்படம் 20வது நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியாக 3 கோடிக்கு மேலே. அதேமாரி 20 நாட்கள் முடிவில் இந்த திரைப்படம் வந்து 338 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விவரப்படி. ஸோ இது ஒரு ப்ரொடக்ஷன் மத்தியில் தான் வந்து சொல்கிறேன், அஃபிஷியலாக வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ எதாக இருந்தாலும் வந்து அதிகாரப்பூர்வமாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஸோ வெளிப்படையாக விடும்போது பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.